ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஐ அல்டிமேட்ல அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சில நம்ம ஜியாகிரபியில ரொம்ப முக்கியமான டாபிக்கான மலைப்பொழிவு, பருவமழை, காடுகள் மற்றும் வனவிலங்குகள் அந்த டாபிக் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து மொத்தமா 15 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? 15 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பாக்குறோம். 20 கொஸ்டின் கிடையாது, இன்னைக்கு 15 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? எப்பவும் போல கடைசியா நடத்துனதுல இருந்து 5 கேள்வி கேட்கிறேன். அது நீங்க என்ன பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? போகலாமா? ஒரு கொஸ்டின்ஸா போகலாமா? ரைட். முதல் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆனாலும் தப்பு பண்ணக்கூடாதுதான் திருப்பி போட்டிருக்கேன். வெப்ப குறைவு விகிதமானது 8th புக்ல இருக்கு இந்த கொஸ்டின். நிறைய பேர் ஸ்டாண்டர்ட் கேட்டீங்க, என்ன இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லுங்க சார் சொல்லிட்டு. வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல 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 வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 6.5 டிகிரி செல்சியஸ். என்ன சார் அர்த்தம்? ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சென்னையில கடுமையான வெயில் அடிக்குது, அதே நாள்ல ஏன் ஊட்டியில மேபி சம்மர் டைமா இருந்தா கொஞ்சம் நார்மலாகவும், வின்டர் டைமா இருந்தா நல்ல குளிராகவும் இருக்குது. ஏன்? அதுதான் காரணம். ஓகே, இந்த சிம்பிளான ரீசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில ஹாட்டா இருக்கு, நார்மலா எப்பவுமே அதிகமான வெப்பமா இருக்குது. ஆனா ஊட்டியில அதிகமான குளிரும், ரொம்ப வந்து குளிரும் இருக்குது. காரணம் என்னன்னா ஆல்டிடியூட், அவ்வளவுதான், உயரம் தான். ஓகேங்களா? வித்தியாசம். சென்னை வந்து கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரம், அதுக்குள்ளேயே தான் இருக்கு. 100 மீட்டர் தான் கிடையாது, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகே, 100 மீட்டர் உயரத்துக்குள்ளேயே தான் இருக்குது சென்னை. ஓகேங்களா? கடல் மட்டத்தில் இருந்து. ஆனால் ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடல் நீர் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 மீட்டர் உயரத்துல இருக்குது சென்னையும் சரி, கொடைக்கானலும் ஊட்டியும். அதனாலதான் அங்கு குளிர் கம்மியா இருக்கு. அப்ப இதே லாஜிக் இங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இருக்கிறோம், இங்க இருந்து உயரம் மேல செல்ல அப்படியே மேல போக போக ஒவ்வொரு 1000 மீட்டர், ஓகேங்களா? புக்ல 1000 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 1000 மீட்டர்னாலும் ஒண்ணுதான், 1 கிலோமீட்டர்னாலும் ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதான். 1000 மீட்டர் மேல செல்ல எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகுமா? மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்மியாகும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம தரையில 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே மேல 1 கிலோமீட்டர், ஓகே, 1000 மீட்டர் உயரம் செஞ்சீங்கன்னா அங்க எவ்வளவு இருக்கும்? 23.5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். புரியுதா? அர்த்தம் புரியுதா? உயரம் செல்ல 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 நமக்கு என்ன ஆகுது? டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து குறையுது. அப்ப இதுல நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உயரம், ஓகேங்களா, மேல இந்த புவி பரப்பிலிருந்து உயரம்ங்கிறதும் வெப்பநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் தான் ஒண்ணுதான். சரிங்களா? ரைட். அப்ப முதல் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து 6.5. ரொம்ப முக்கியமானது. இது இப்படி குறைறது என்ன சொல்லுவாங்க? வெப்ப குறை விகிதம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி குறைறதுக்கு பேர என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப்ப குறைவு விகிதம். இங்கிலீஷ்ல நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வெப்பத்தை வந்து நிறைய வேற விஷயமும் தீர்மானிக்கும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, ஓகேங்களா? கடல்ல இருந்து எவ்வளவு தூரத்துல நம்ம ஊர் இருக்குது. அதுக்கடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி லாட்டிடியூட் இருக்கும், அதே மாதிரி சரி ஆல்டிடியூட் இருக்கும், அதே மாதிரி லாட்டிடியூட். ஓகேங்களா? அதாவது நம்ம பூமத்திய ரேகையில இருந்து தள்ளி போக 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 மழைப்பொழிவும் அதே மாதிரி வெப்பநிலையும் அதுக்கேத்த மாதிரி இருக்கும். பூமத்திய ரேகையில கடுமையான வெப்பநிலை இருக்கும், பூமத்திய ரேகையை விட்டு தள்ளி போக போக. உதாரணத்துக்கு போலார் ரீஜியன் அப்படி சொல்லுவாங்க. துருவ பகுதியில் தான் அதிகமான குளிர் இருக்கும். ஏன்? சூரிய வெளிச்சமே படாது. அப்போ உயரமும் தீர்மானிக்கும், அந்த என்ன சொல்லுவாங்க லாட்டிடியூட், அதுவும் தீர்மானிக்கும். ஓகேங்களா? அச்சரேகை, ஓகேங்களா, அதுவும் தீர்மானிக்கும். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது முதல் கொஸ்டின் சொல்லிட்டேன். அடுத்து 2வது கொஸ்டின் போகலாம். 2வது கொஸ்டின் பாருங்க, ஃபாரஸ்ட். அருமையான கொஸ்டின். இந்த மாதிரி கூடிய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் மேட்ச்ல ஃபாலோயிங்ல. ஓகேங்களா? என்ன படிச்சிருப்போம், எத்தனை வகையான காடு இருக்கும் படிச்சிருப்போம். ஆனா அந்த காடு எப்படி எல்லாம் படிக்கணுங்கிறத நான் இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மொத்தமா காடுகள்ல ஒரு 5 வகை கொடுத்துருப்பாங்க. பசுமை மர காடுகள், பருவமழை காடுகள், வறண்ட காடுகள், பாலைவன காடுகள், இன்னொன்னு அல்பைன் காடுகள் அப்படி கூட சொல்லியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அல்பைன் காடுகள் அப்படி கூட வந்திருக்கும். ஓகேங்களா? இதுல பசுமை மர காடுகள்னா எப்பவுமே அது பேர்ல இருக்குது, எவர் கிரீன். ஓகேங்களா? எப்பவுமே பச்சை பசுமையா இருக்கும். அப்ப எப்பவுமே பச்சை பசுமையா எந்த ஊர்ல தான் இருக்கும் பார்த்திருப்பீங்க? மேற்கு தொடர்ச்சி மலை.
எப்போ போனீங்கனாலும் அப்படியே பசுமையா இருக்கும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னா கர்நாடகா, கேரளா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகள், இந்த சைடு வந்து நாகாலாந்து, மணிப்பூர், அசாம், இந்த பகுதி எல்லாமே பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஊர் பெயர் சொல்லிட்டேன், எந்தெந்த ஏரியாவில் இருக்குது சொல்லிட்டேன். அப்ப அந்த காடுகள் எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா பசுமை மாறாம இருக்கு. காரணம் என்னன்னா அங்க அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதிகமான மழைப்பொழிவு இது இருக்கிறது. அதிகமான மழைப்பொழிவு இது 200 சென்டிமீட்டருக்கு மேல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்தியாவுல சராசரி மழைப்பொழிவு 118 சென்டிமீட்டர் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுல சராசரியா ஆவரேஜ் ரெயின்ஃபாலே 118 தான். ஆனா 118 விட பல மடங்கு, பல அளவு 200 சென்டிமீட்டருக்கு மேல இங்க பெய்யும். அதே மாதிரி இந்த காட்டுல எப்பவுமே நம்மளுடைய டிகிரி செல்சியஸ் 22 டிகிரி செல்சியஸே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த பசுமை மர காடுகள் 200 சென்டிமீட்டர் மேல. அதே மாதிரி இப்போ என்னெல்லாம் படிக்கணும் பாருங்க. ஒரு காடு டைப் படிக்கிறீங்கன்னா அந்த காடு டைப்ல எவ்வளவு ரெயின்ஃபால், எவ்வளவு மழை பொழியும் அதை படிக்கணும். அடுத்து அந்த காட்டு எந்தெந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு, எந்தெந்த ஊர்ல அமைஞ்சிருக்கு அதை படிக்கணும். அடுத்து அந்த காட்டுல என்னென்ன மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு படிக்கணும். ஓகே, உதாரணத்துக்கு 4-5 மரம் இருக்கும், நான் ஒரு 2-3 மரம் சொல்லிடுறேன். பசுமை மர காடுகள்ல தென்னை மரங்கள் இருக்கும், எபோனி அப்படின்னு சொல்லுவாங்க, எபானி. ஓகேங்களா? அந்த மரங்கள் இருக்கும், எபானி மரம் இருக்கும். அடுத்து ரோஸ்வுட், ரோஸ் மரம் அப்படிங்கிற மரம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூங்கில் மரம் இருக்கும். ஓகேங்களா? 4-5 மரம் சொல்லிட்டேன். ஓகேங்களா? மூங்கில் மரம், தென்னை, எபோனி, ரோஸ் மரம். ஓகேங்களா? இதெல்லாம் பசுமை மர காடுகள் இருக்கும். ஓகேங்களா? சென்டிமீட்டர் அதிகமான மழை பொழிவு. அடுத்து பருவமழை காடுகள், மான்சூன் ஃபாரஸ்ட். இந்த பருவமழை காடுக்கு வேறு பெயரும் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். பருவமழை காடுகளுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுதிர் காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இலையுதிர் காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகே, அப்ப அதோடைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 100-200 சென்டிமீட்டர், 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை இருக்கும். இதோடைய பகுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த பகுதியில வந்து பருவமழை காடுகள் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மரங்களை பார்க்கும்போது சந்தன மரம் இருக்கும். ஓகே, ஆந்திர பிரதேசத்துல இது பருவமழை காடுகள் உண்டு. சந்தன மரம் இருக்குது, இங்கேயும் ரோஸ் வுட் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் வுட் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? வறண்ட காடுகள் பேர்லயே இருக்குது. ரொம்ப வந்து மழைப்பொழிவு கம்மி தான். ஓகே, ரொம்ப கம்மி இல்லை, பாலைவன காடுகள் ரொம்ப கம்மி. 50-100 சென்டிமீட்டர் தான் மழை வறண்ட காடுகள்ல. அதாவது ட்ரை ஃபாரஸ்ட் சொல்றாங்க. பஞ்சாப், ஹரியானா பகுதி, ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதியில வறண்ட காடுகள் காணப்படும். அடுத்து பாலைவன காடுகள் பாத்தீங்கன்னா இருக்கிறதே கம்மியானது பாலைவனம் தான். வெறும் முட்புதர் தான் இருக்கும், பெரிய அளவுக்கு மரங்கள் இருக்காது, பசுமையெல்லாம் இங்க கிடைக்காது. 50 சென்டிமீட்டருக்கு ரொம்பவே கம்மியா தான் இங்க பாலைவன காடு. அப்ப எல்லாமே நேருக்கு நேர் கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஏ வந்து ஆன்சர் ஏ, 1 2 3. சரிங்களா? அப்ப நான் சொன்ன மாதிரிதான் மரங்கள் முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் தான் மரங்கள்லாம் படிக்கிறது, ஞாபகம் ரொம்ப கஷ்டம் தான். ஆல்ரெடி நிறைய ஞாபகம் வச்சிருப்பீங்க. நீங்க மழைப்பொழிவை பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். டிகிரி செல்சியஸ் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியம், தலை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் விண்ட்ஸ், தலை. ஓகேங்களா? அப்போ என்ன சார் தலை காற்று அப்படின்னா, காற்றுகள் நிறைய வகை இருக்குது. ஓகேங்களா? ட்ரேடு விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வணிக காற்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று, கடல் காற்று. ஓகேங்களா? அது மாதிரி அதுக்கப்புறம் மழை பொழிவுக்காக வரக்கூடியதான் பருவ காற்று. காற்றுல ஏர்ல விண்டுல எவ்வளவு டைப் ஆஃப் விண்ட் இருக்குன்னு பாத்துக்கோம். விண்டு இவ்வளவு விண்டு இருக்கும்போது அதுல ஒரு வகையான விண்டு தான் லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. லோக்கல் விண்ட் அப்படின்னா தலைக்காற்று. அந்தந்த ஏரியாவில, அதாவது அந்தந்த நாடுகளுடைய இடையில அங்கங்க ஏரியாவில அடிக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா தலைக்காற்று. உதாரணத்துக்கு நம்ம இங்க 4 தான் கொடுத்துருக்கோம், ஆனா நிறைய இருக்கு. ஓகே, இதை சொல்லாத நிறைய இருக்கு, நம்ம பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சினூக். சினுக்குங்கிற காற்று எங்க வீசுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேட்ச் பண்ணலாம். அமெரிக்கால வீசுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சினுக்கு சினுக்குன்னு அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ சினுக்கு சினுக்குன்னு அவங்க ஏதாவது ஒரு அமெரிக்கன் சாங் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராக்கி மவுண்டைன் இருக்குது, ஏன்னா அமெரிக்கா இருக்கக்கூடிய மலை தான் ராக்கி மலை. ஓகேங்களா? அப்போ அங்கதான் வந்து இது வந்து சினுக் காற்று வந்து பெய்யுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹர்மட்டான். ஹர்மட்டான் மத்திய ஆப்பிரிக்கா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஆப்பிரிக்கா வரைஞ்சிட்டோம்னா ஆப்பிரிக்காவுடைய இந்த பகுதியில தான் என்ன வீசும், இந்த காற்று வீசும். ஹர்மட்டான் கரெக்டா தான் மேட்சா இருக்குது. கப்ரூன் மத்திய ஆசியா, சைனா, மங்கோலியா பகுதியில வீசும் கப்ரூன். ஓகேங்களா? சைனாக்காரங்கெல்லாம் நம்ம மங்கோலியாக்காரங்கெல்லாம் இந்த பூரா, பள்ளி, ஒரு தவளை, அப்புறம் வந்து பாம்பு எல்லாம் சாப்பிடுவாங்க, நமக்கே தெரியும். அப்போ பூரான் யார் சாப்பிடுவா? நம்ம சைனாக்காரங்க சாப்பிடுவாங்க. சைனா எங்க இருக்கு? மத்திய ஆசியா இருக்கு, மேட்ச் பண்ணிக்கும். அடுத்து லூ. ஓகேங்களா? ரொம்ப எளிமையானது. அதான் தலைக்காற்று நிறைய இருக்கு,
எதை ஞாபகம் வைக்கிறீங்களோ இல்லையோ கம்பல்சரி இது ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகும். ஏன் அப்படின்னா லூ காற்று நம்ம ஊர்ல போகுது. ஓகே, இந்தியா பாகிஸ்தான்ல இந்த ராஜஸ்தான் பகுதியில வீசுது ஒரு வறண்ட காற்று லூ. அப்ப இதுவும் எல்லாமே கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. இது அல்லாம மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்று இருக்கு பிரெஞ்சு பகுதியில. போன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலியில ஒரு காற்று வீசுது. அடுத்து ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா தென் அமெரிக்காவில பேம்ப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்று வீசுது. ஓகேங்களா, ஆஸ்திரேலியாவில வீசுது, அப்புறம் ரஷ்யாவிலையும் வீசுது. ஓகேங்களா, இப்போ நிறைய இடங்கள்ல நீங்க ஒண்ணு இல்லை கூகுள்ல போயிட்டு லோக்கல் விண்ட் ஆன் வேர்ல்டு மேப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டீங்கன்னா அதுவே காமிச்சிடும் எங்கெங்க என்னென்ன காற்று வீசுன்னு சொல்லிட்டு. உங்க புக்கு இருக்கிறத நீங்க படிச்சுக்கோங்க, போதும், நிறைய வேணும். ரைட், அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின், அசஸ்டன் ரீசன் கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். அதனாலதான் ஒவ்வொரு எஸ்ஐடிமேட்லயும் அட்லீஸ்ட் ஒரு அசஸ்டன் ரீசனாவது சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் கூற்று காரணம் கொஸ்டின் வந்ததுன்னா உனக்கு ஆன்சரே சுத்தமா தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே தெரியல சார் அப்படின்னா என்ன போட்டு வந்துருங்க, கூற்று காரணம் ரெண்டும் சரி, ரெண்டும் சரியான விளக்கம் அப்படின்னு போட்டு வந்துருங்க. தெரிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ரைட்ட பாக்கலாமா? இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து 10th புக்ல இருக்கு. ஓகேங்களா, தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர, ஓகேங்களா, மேற்கு கடலோர பகுதிகளில் அதிக மழையை பெறுகின்றன சொல்றாங்க. கரெக்ட். எப்படி அதை பேசலாம், மேப் சொல்லி தரேன். அடுத்து காரணம், இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. ஓகேங்களா, இந்த காற்று, இந்த பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய காற்று வீசும் பகுதியில் சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான், ரெண்டு காரணம் சரிதான். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், சி தான். ஓகே, ரெண்டுமே சரி, கூற்றி விளைகிறது. இப்போ நான் உங்களுக்கு வந்து மேப் வரைஞ்சிக்காங்க, அங்க ஸ்பேஸ் இங்க வரைகிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவுடைய மேப் ரஃபா ஒரு மேப் தான். ஓகேங்களா, நம்ம எப்பவும் கரெக்டா வரைய மாட்டோம், அப்படி ரஃபா ஒரு மேப். ஓகேங்களா, இங்க இருக்கிறது வந்து அரபிக்கடல், இங்க இருக்கிறது வங்காள விரிகுடா. வலது பக்கம் வரைஞ்சா அது பேரு வங்காள விரிகுடா. ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன காத்து ஃபர்ஸ்ட் வீசுது? தென்மேற்கு பருவ காற்று தான் ஃபர்ஸ்ட் வீசும். தென்மேற்கு டெல்லியில இருந்து பாருங்க, இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி. டெல்லியில இருந்து பார்க்கும்போது இது தெற்க சைடு, தெற்கு, இது மேற்கு சைடு. அப்ப மேற்கு, தென்மேற்குல இருந்து காத்து வீசுது. அதனால எதுக்கு தென்மேற்கு பருவ காற்று. ஓகேங்களா, இப்படிதான் காத்து. ஆக்சுவலா இங்க மட்டும் காத்து வீசாது, இங்க ஆக்சுவலா இது பெரிய விஷயம். ஓகேங்களா, இங்க ஆப்பிரிக்கா இருக்கும், ஆப்பிரிக்காவில இங்க மடகாஸ்கர் இருக்கும். அங்க இருந்து ஆக்சுவலா பிரஷர் வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா, அங்க இருந்து காத்து வீசு, இதே காத்து வந்து அங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்படி காத்து வீசும்போது ரெண்டு பிரான்ச்சா பிரியும். ஒண்ணு அரபிக்கடல் கிளை, இன்னொன்னு வங்காள விரிகுடா கிளை. ரெண்டுமே வீசும். இந்த அரபிக்கடல் கிளையானது கரெக்டா மே எண்டு அப்படின்னா ஜூன் முத வாரம் இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மேல மோதுறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையில ஓரமா என்னென்ன ஸ்டேட் எல்லாம் இருக்குது? கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, இது எல்லாமே காற்று மோதும் பக்கத்துல இருக்குது. அப்ப இந்த சைடு காற்று மோதா பக்கம். உதாரணத்துக்கு மைசூர், பெங்களூர் தான் மழையே பெய்யாது, இந்த சைடு தான் மழை பெய்யும். அப்போ இந்த சைடு ஹெவி மழை பெய்யும். எப்போ? ஜூன் முத வாரம், அதாவது இப்போ. ஓகேங்களா, ஜூன் முத வாரத்துல இருந்து ஒரு ஜூலை வரைக்கும் நல்ல மழை பெய்யுப்பா. ஓகேங்களா, ஜூன் முத வாரத்துல இருந்து. இப்போ நம்ம அதுவும் இந்த வருஷம் ரொம்ப முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் தென்மேற்கு பருவ காற்று. சரி, இது என்ன சார் ஆச்சு? இது அப்படியே போயிட்டு ஒரு ஜூன் எண்டிங் அல்லது ஜூலை முத வாரத்துல இங்க இருக்கக்கூடிய நாகாலாந்து, சிரப்புஞ்சி, மேகாலயா இந்த பகுதியில ஹெவி ரெயின்ஃபால். இது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன், ஆனா இது ரொம்ப லாங் டியூரேஷன். எவ்வளவு அளவுக்கு ரொம்ப அதிகமான காத்து வீசுதோ அந்த அளவுக்கு ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்க மழைப்பொழிவு. ஓகேங்களா, இந்தியா ஃபுல்லா மழைப்பொழிவு ஜூலை 15ஆம் தேதி கிட்ட எல்லா இடத்துலயும் மழைப்பொழிவை கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்படிதான் மழைப்பொழிவு. இது அப்படியே ரிவர்ஸா மேல இருந்து வீசுனா அதுக்கு பேர் தான் வடகிழக்கு பருவமழை. ஓகேங்களா, கண்ணா அப்படின்னா நிறைஞ்சிருக்கும், நீ கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்ப அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்னவா தான் இருக்குது? விண்ட் வேர்ட் அப்படின்னா காற்று மோதும் திசையில தான் இருக்கு. சரிங்களா, அடுத்த 5வது, பின்வருவனற்றில் இந்தியாவில் குறைந்த அளவு மழைப்பொழிவினை பெறும் பிரதேசம் அப்படி கேட்கிறாங்க. ஓகே, ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எது குறைஞ்ச அளவுக்கு மழை பெய்யும், எது அதிகமா மழை பெய்யும். ரொம்ப சிம்பிள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய மேப் நீங்க படிச்சீங்கனாலே ஜாகிரபி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, எந்த அப்படியே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான். இந்த சைடுல கம்மியா மழை பெய்யும், இந்த சைடுல அதிகமா மழை பெய்யும், அவ்வளவுதான். ஓகேங்களா, திருப்பி சொல்லிட்டேன். இந்தியா ஃபுல்லா ஆவரேஜா 118 சென்டிமீட்டர் மழை பெய்யும். அதிகமா இந்த சைடு, அது ஒரு நம்பர் சொல்றேன், இந்த சைடு ரொம்ப கம்மியா மழை பெய்யும். அப்ப இந்த சைடு என்ன ஸ்டேட் இருக்கு? மேற்கு ராஜஸ்தான். வெறும் ராஜஸ்தான் கிடையாது, மேற்கு ராஜஸ்தான் பகுதியில் தான் குறைந்த அளவு மழைப்பொழிவு. அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் என்னவா இருக்குது?
அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டெசர்ட்டா இருக்கு. ஓகேங்களா, குறைந்த அளவு. அடுத்து பாருங்க, இப்பதான் மான்சூன் பத்தி பேசணும். உங்க புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இப்படிதான் கேட்பாங்க. 10ல ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் ரொம்பவே பேசிக்கா இருக்கும். அந்த கொஸ்டினை வந்து நீங்க போட்டுதான் ஆகணும். எல்லாருமே சும்மா ஒரு வாரம் படிச்சவங்க கொஸ்டின் அந்த அந்த எக்ஸாம் படிக்கிறவங்க கூட போட்டுருவாங்க அந்த மாதிரி கொஸ்டின். அப்படிதான் மான்சூன் என்ற சொல் என்ன மொழி சொல்? நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், இந்த மாதிரி சொல்லு கேட்டாலே ஒண்ணு லத்தீனு, கிரேக்கம் அப்படிதான் இருக்கும். நம்ம கிரேக்கம் போட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம். கிடையாது, இது மட்டும் வித்தியாசமான சொல், அரபிக் சொல். ஓகேங்களா, அரேபிய சொல். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, மான்சூன் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்ன மடகாஸ்கர்ல இருந்து அப்படியே நம்ம பேர் என்ன அரபிக் கடல்ல இருந்தாலும் வருது. அப்ப அரபிக் சொல் ஞாபகம் வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ரைட். மொத்தம் 2 மான்சூன் இருக்குது, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று தான் ஃபர்ஸ்ட். இந்த கொஸ்டின் சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செரி பிளாசம் அடிச்சிட்டு மேங்கோ சவர். ஓகேங்களா, மா ஜாரல் அப்படின்னு எழுதிக்கும். ஓகேங்களா, மேங்கோ சவர், மான் ஜாரல் அப்படின்னு எழுதிக்கும். ஓகேங்களா, மேங்கோ சவர். ஓகேங்களா, ஏன்னா உங்க புக்ல வந்து செரி பிளாசம் மேங்கோ சவர் இருக்கு, 4 பைசா இருக்கு. பார்க்கலாமா? செரி பிளாசம் மாஞ்சாரல் என்று அழைக்கப்படக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய பகுதி எந்த பகுதி கேட்கிறாங்க? கர்நாடகா. ஓகேங்களா, கர்நாடகா வந்து நமக்கு வந்து மாஞ்சாரல், அதாவது நமக்கு ப்ரீ மான்சூன் சொல்லுவாங்க. பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு மே வாரத்திலேயோ அல்லது ஏப்ரல் எண்டிங்லயோ கர்நாடக பகுதியில சின்னதா அப்படி ஒரு சாரல் மழையா கொஞ்சமா மழை பெய்யும். அப்ப அந்த மழை தான் மாம்பழம் பழுப்பதற்காக கர்நாடக பகுதியில மழை பெய்யுது. அதனாலதான் அது மாஞ்சாரல் சொல்லுவாங்க. ப்ரீ மான்சூன், பருவமழைக்கு முன்மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கால்பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு அல்லது வந்து நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழை பெய்யும். அது எங்க அப்படின்னு பார்த்தா பீகார்ல மழை பெய்யுது. ஓகேங்களா, இதே மாதிரி அங்க ஒரு மழை பெய்யும், அது பீகார்ல மழை பெய்யும். ஓகேங்களா, ரைட். இது ரெண்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உங்க புக்கில் இருக்கிறது. அடுத்து பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளது? நம்ம காடுகள் பார்த்தோம்னா, காடுகள் அப்படின்னு சொல்லும் போது காடுகளோட சேர்ந்து பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க் எல்லாமே படிச்சுக்கணும். ஓகேங்களா, எல்லாமே நீங்க படிக்கணும், மனப்பாடம் பண்ணியே அவங்க ஸ்கூல் புக்ல இருக்கும். இந்தியாவில எந்தெந்த ஊர்ல என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, அதாவது உயிர்கோள காப்பகம் இருக்கு, எங்க வனவிலங்கு சரணாலயம் இருக்கு அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளதுன்னா மைசூர். ஆக்சுவலா ஸ்டேட் தான் கேட்பாங்க, அந்த வித்தியாசம் என்ன கொடுத்துருக்கோம், ஊர் கொடுத்துருக்கோம். மைசூர் கர்நாடகால தான் இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது காசிரங்கா நேஷனல் பார்க். ஓகேங்களா, அசாம்ல இருக்குது. அப்புறம் வந்து கண்ணா நேஷனல் பார்க்கு, பன்னா எப்படி பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சம் இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் இதெல்லாம் முதுமலை. ஓகேங்களா, பெரியார் நேஷனல் பார்க் கேரளால, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். இதே மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்து தமிழ்நாட்டுல 3 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. அந்த கொஸ்டின் வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா, கொஸ்டின் எப்படி நெகட்டிவ் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள காப்பகம்? நாட் லொகேட்டட் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீலகிரி தமிழ்நாட்டுல தான் இருக்குது, மன்னார்வளைய தமிழ்நாட்டுல இருக்கு, அகத்தியர்மலை தமிழ்நாட்டுல தான் இருக்குது, நந்தாதேவி தான் தமிழ்நாட்டுல யூகேல இருக்கு. யூகேல யுனைடெட் கிங்டம் கிடையாது, உத்தரகாண்ட்ல இருக்குது. ஓகேங்களா, புரியுதா? அப்போ மொத்தம் 3 உயிர்கோள காப்பகம் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் வேணா அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரைட். அப்போ உயிர்கோள காப்பகம் இல்லாததான் கேட்கிறாங்க. மன்னார்வளையோட ராமநாதபுரம் ராமேஸ்வரத்து கிட்ட, அகத்தியர்மலை திருநெல்வேலி கேரளா பார்டர்ல, நீலகிரி வந்து நமக்கு நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லயே அமைந்துள்ளது. சரிங்களா, அடுத்து பாருங்க சீசன். ஓகேங்களா, என்னென்ன சீசன் எந்தெந்த மாசம் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேங்களா, ரைட். நம்ம குளிர்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே தெரியும் எந்த மாசம் தான் குளிர்காலம். நம்ம நினைப்போ நவம்பர் டிசம்பர் சொல்லுவோம். ஆனா புக்லீட் அடிப்படையில் ஜனவரி பிப்ரவரி தான் குளிர்காலம். சரிங்களா, ரைட். அடுத்து கோடை காலம் படிச்சுட்டு இருக்க வெயில். ஓகேங்களா, மார்ச் முதல் மே வரை கோடை காலம். ஓகேங்களா, ஸ்கூல் லீவ் விடுறாங்க எக்ஸாம் வச்சு. தென்மேற்கு பருவக்காற்று இப்பதானே சொன்னேன், ஜூன் வாரம் ஆரம்பிக்கும். அப்போ ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். ஓகேங்களா, அடுத்து வடகிழக்கு பருவமழை செப்டம்பர் முடிஞ்சு அடுத்த மாசம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இருக்கும். அப்பதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை பெய்யும். ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லா மழை பெய்யக்கூடிய பருவமழை கேட்டாங்கன்னா தென்மேற்கு பருவமழை. ஓகேங்களா, தமிழ்நாட்டுல எந்த மழை அதிகமா பெய்யுதுன்னு கேட்டாங்கன்னா வடகிழக்கு பருவமழை. வித்தியாசம் புரியுது? அது தென்மேற்கு இந்தியா மட்டும், வடகிழக்கு தமிழ்நாட்டுல மட்டும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 1 போட்டோம்னா இத ஜனவரி டு பிப்ரவரி 2ல குளிர்காலம். ஓகேங்களா, 2413
2413 இங்க இருக்கு டி. ஓகேங்களா, முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த முடிஞ்சது. அடுத்து பாருங்க, மாங்குரோவ் காடுகள். காடுகளை பார்க்க சொன்னவங்க, காடுகள்ல பொதுவாக பேசக்கூடிய காடுகள் வகையா 4 பார்த்தோம். ஓகேங்களா, பசுமை மர காடுகள், இலையுதிர் காடுகளுடைய வேறு பெயர் தான் பருவமழை காடுகள், அதெல்லாம் பார்த்தோம். இங்க ஒரு வித்தியாசமான காடுகள் மாங்குரோவ் காடுகள். ஓகேங்களா, மாங்குரோவ் காடுகள் அப்படி இல்லைன்னா இது சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அழைக்கப்படும் காடு என்னதுதான் அதுவே கொடுத்துருக்காங்களா? சரி, டைடல் ஃபாரஸ்ட். ஓகே, ஓத அலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மாங்குரோவ் காடுகள்னா கடற்கரை ஓரமா இருக்கிறது கிடையாது. ஆக்சுவலா இது வந்து ஓத அலை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் தான். ஓகே, அல்பைன் கிடையாது, கடற்கரை ஓரம் கிடையாது, ஓத அலை. அப்படியே அங்க எப்பவுமே தண்ணி தேங்கியே இருக்கும். ஒண்ணுதான் நம்ம ஊர்ல பிச்சாவரம் இருக்குது, நிறைய படம் ஷூட்டிங் எல்லாம் அங்க எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த துப்பறிவாளன் படம் பார்த்தீங்கன்னா அதோட கிளைமேக்ஸ் சீன் ஓகே அந்த மாங்குரோவ் காடுகள் தான் அப்படியே போவாங்க. ஓகேங்களா, அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அழைக்கப்படக்கூடிய இடம் ஓத அலை காடுகள். ஓகேங்களா, ரைட், எடுத்து போலாமா? இப்ப மெயினா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாங்குரோவ் காடுகள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சுந்தர்பன்ஸ், அங்கதான் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை காடுகள். அடுத்து, உலகில் மிக அதிக மழை பெறும் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. நம்ம இப்பதான் பேசணும், குறைவான மழை பொழிவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊர் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்குது. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயால இருக்கு. எந்த மாநிலம் மிக அதிக மழை பெய்யுது? மேகாலயால. ஒரு காலத்துல சொல்லுவாங்க சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்பெல்லாம் ஊர் மாறிட்டு மவுண்ட் சிண்ட்ரோம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மவுண்ட் சிண்ட்ரோம். ஓகேங்களா, எவ்வளவு மழை பெய்யுது? 1141 சென்டிமீட்டர். ஓகேங்களா, நீங்க 2 நம்பர் படிச்சுக்கணும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். 1 மிக அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி, அதாவது பகுதி என்ன சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு? ஓகேங்களா, 118 மழைப்பொழிவு. ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். 2மே முக்கியம். மேகாலயால தான் இருக்குது. ஏன் சார் மேகாலயா? என்னைக்காவது யோசிக்கிறேன், மேகாலயா படிப்போம், ஏன் மேகாலயா அப்படின்னு. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து 2 பருவமழையிலும் மழை பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்றுலையும் நம்ம வங்காள விரிகுடாக்கிலேயே போய் மழை பெய்யும், வடகிழக்கு பருவமழையிலும் மழை பெய்யும். அதை தாண்டி அந்த ஏரியால மட்டும் ஏன் மழை பெய்யுதுன்னா அந்த ஊர்ல மட்டும் ஃபனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கான்செப்ட் நமக்கு கிடையாது. அதாவது ஒரு ஃபனல், புனல் சொல்லுவோம்ல, நம்ம இந்த மண்ணெல்லாம் ஒரு காலத்துல யூஸ் பண்ற புனல், அந்த புனல் மாதிரி அது காத்தடிச்சு அது வேகமா அந்த மலைப்பகுதியோட மோதி இந்த ஊருக்கு வரும்போது அதிகமான மழைப்பொழிவு. அதுதான் அந்த புனல் இருக்க மாதிரி அப்படி ஊதுனா அந்த எல்லா இடத்துலயும் பட்டு அந்த சின்ன துவாரம் வழியா வேகமா போகுதுல, அதுதான் ஃபனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து ஹையஸ்ட் இது பார்த்துட்டோம். அடுத்து, பொருந்தாததை தேர்ந்தெடு. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் எது அப்படி கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப பொருந்தாததான் கேட்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். கிளைமேட் அதாவது வெதர் அதாவது ஹீட் எல்லாமே பாத்தீங்கன்னா உயரம் சத நமக்கு என்ன செய்யும் வரும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது உயரம் கண்டிப்பா வந்து உயரம் ஒரு முக்கியமான காரணியா இருக்கும் காலநிலையில. அடுத்து பாத்துட்டீங்கன்னா அச்சரேகை பரவல். இது பொருந்தாதான் கேட்கிறாங்கப்பா, இது இருக்குன்னு சொல்றேன், பொருந்தாதான் கேட்கிறாங்க. இது இருக்கும். அச்சரேகைனா நம்ம இங்க இருந்து இப்படி போறது லாட்டிடியூட், இங்க இருந்து அப்படியே தமிழ்நாடு கேரளா மேல போறது, தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா இப்படி பஞ்சாப் இப்படி போறது அச்சரேகை போறது. அங்கேயும் மழை பொழுது தீர்மானிக்கும். கடலில் இருந்து அமைந்துள்ள தூரம், எப்பவுமே கடற்கரை பக்கத்துல இருந்தா கொஞ்சம் நார்மலான கிளைமேட் அமையும். ஓகேங்களா, அப்ப அதுவும் அமையதான் செய்யும். மண்ணு தான் பொருந்தாத ஒண்ணு. ஓகேங்களா, மண்ணுக்கும் காலநிலைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு காலநிலை நிகழ்ந்ததுனாலதான் மண்ணே உருவானது. வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காலநிலை இருந்ததுனாலதான் அந்த ஊர்ல இந்த வகையான மண் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனா இந்த மண்ணு உதாரணத்துக்கு வண்டல் மண் இருக்கிறதுனால இந்த ஊர்ல நல்ல மழை பெய்யுது அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? சம்பந்தம் இல்லாத, அதுதான் பொருந்தாத கேட்கிறாங்க. மண்ணுதான் பொருந்தாத ஒரு விஷயம். 13. அடுத்து 14. உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படக்கூடிய காடு எது? ஓகேங்களா, known as world greatest pharmacy அப்படி சொல்றாங்க, பெரும் மருந்தகம். ஓகேங்களா, அப்ப எந்த காடுதான், காட்டுலதான் நிறைய வந்து மெடிசின் விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப காடை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரும் மருந்தகம் சொல்றோம். அது என்ன காடு அப்படின்னா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல மலை காடுகளை தான் உலகின் பெரும் மருந்தகம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் the world greatest pharmacy. ஓகேங்களா, ரைட். அடுத்து போலாமா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு 8th புக்ல இருக்குங்க. இப்ப ஜாகிரபி இன்னைக்கு மேக்சிமம் நடத்துன இந்த பருவமழை மழைப்பொழிவு எல்லாமே பாத்தீங்கன்னா 1 8th இல்லைன்னா 10th புக்ல தான் இருக்கும். கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோ. ஓகேங்களா,
இது 8th புக்ல இருக்கும். அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த டூ யூ நோ புக்கை வாங்கினீங்கனாலே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய தகவல்கள் அதுக்குள்ளதான் இருக்கும். அதுல இருந்தா கேள்விகளும் அதிகபட்சம் அமையுது. அப்படி பார்க்கும்போது ஐசோக்ரைன், ஐசோஹெல், ஐசோலோபார், ஐசோபார். ஓகேங்களா, இந்த பாரு வந்தாலே எது காற்று அழுத்தத்தை குறிக்குது. ஆனா 2 காற்று அழுத்தம் இருக்குது. ஓகேங்களா, இன்னொன்னு சொல்றேன், கிரைம் நல்லா ஞாபகம். கிரை இங்கிலீஷ்ல படிச்சுன்னா ஈஸியா இருக்கும். கிரைன்னு இருக்கும். கிரை அப்படின்னு வந்தாலே எப்ப நம்ம அழுவோம்? அதிகமா வெப்பம் அடிச்சா அழுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சம வெப்பநிலை கோடு 3. அடுத்து ஐசோ ஹெல். ஹெல்லுனா என்னப்பா? நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்லுனா என்னது? நரகம். இப்போ சூரிய வெளிச்சம் புளிச்சுன்னு அடிச்சா நம்ம நரகத்துக்கு தான் போவோம், வழி தாங்க முடியாம. சூரிய வெளிச்சம். ஓகேங்களா, அடுத்து ஐசோபார், ஐசோபார். ஃபர்ஸ்ட் நான் ஐசோபார சொல்லிடுறேன். பாருன்னு வந்தாலே காற்றழுத்த கோடு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இங்க காற்று அழுத்தம் 4. ஓகேங்களா, ஐசோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. மாறுபாடு இந்த வார்த்தை கூடுதலா இருக்கு. ஓகேங்களா, 2. ஓகேங்களா, அப்ப பார்க்கும்போது 3 1 2 4 3 1 2 4 ஆன்சர் பி. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா, இன்னொரு 3 4 பார் வரும். ஓகே சார், பார் ஐசோ சொல்லிட்டு ஒரு 4 கான்செப்ட் வரும். அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கு இந்த எஸ்ஐ அல்டிமேட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை முடிச்சுட்டோம். அடுத்த வாரம் எஸ்ஐ அல்டிமேட்ல உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்லிமெண்ட் சாரி பாலிட்டியில இருந்து கேட்கலாம். பார்லிமெண்ட் ஆல்ரெடி நம்ம நடத்திட்டோம் நினைக்கிறேன். ஸோ வேற என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு முடியுது. ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி அங்கங்க போய்கிட்டு தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். ஹிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு தான் முடிஞ்சது. முகல்ஸ், மராத்தியர்கள் 2 டாபிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, முகலாயர்களும் மராத்தியர்கள் டாபிக் எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். 5 கேள்வி வைக்கிறேன், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முதல் கேள்வி, எந்த காடுகளின் வேறு பெயர் பருவகால காடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பருவகால காடுன்னு சொல்லிட்டு எந்த காடோடைய வேறு பெயர்? மான்சூன் ஃபாரஸ்ட் சொல்றாங்க 1. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு? கமெண்ட் பண்ணுங்க. 2வது. 3வது, காசிரங்கா தேசிய பூங்கா எங்க இருக்குது? 3வது கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4வது கொஸ்டின் காசிரங்கா நேஷனல் பார்க்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு. இந்தியாவில எந்த ஊர்ல மிக அதிகமான மழைப்பொழிவு பெய்யுது? எவ்வளவு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு? அதை கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா மழைப்பொழிவு மான்சூன் அப்படின்ற வார்த்தை எந்த மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கலாம், ஹிஸ்டரி எபிசோட். ஓகேங்களா, தேங்க்யூ.